அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே ஒரு ஃப்ரைடே வீடியோவில் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு பை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பை பிரேக் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நிறைய நியூஸஸும் அன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு பை தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ், அப்புறம் நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவு ஒரு பை சைடு க்ளோசிங் தான். ஓகே, இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ எதனால இந்த பை இன்னைக்கு நடந்தது அப்படின்னா, முக்கியமான ரீசன் இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு குரோத் கொடுத்துறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, HDFC, கொட்டாக், ஆக்சிஸ் பேங்க், ஸோ இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த மந்த் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி HDFC இந்த பேங்க் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளார வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ், வெறும் இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் H1B விசா அந்த $1 lakh, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐடி ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட TCS எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.89%, HCL டெக், எட்டர்னல், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு நிஃப்டி, ஐடி ஸ்டாக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ், ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ், இந்த ரெண்டும் தான் நிஃப்டியை ஸோ நம்ம லிஃப்ட் அவுட் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது அகைன் மேலே வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இன்னொரு நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸ். என்னன்னா, ஆல்ரெடி செபி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீக்லி எக்ஸ்பைரி தூக்கிடலாம், ரொம்ப என்ன சொல்றதுன்னா லாஸஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா October 3 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, வீக்லி எக்ஸ்பைரி தூக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுக்கு பதிலாக லாட் சைஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லாட் சைஸ் என்னென்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிஃப்டியில் NSEல நிஃப்டி 50 இதுக்கு முன்னாடி 75 இது இருந்தது, அதாவது லாட் சைஸ் 75 இருந்தது. ஸோ 65 கன்வெர்ட் பண்ண போறாங்க, அதாவது 10 பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் 35 இருந்தது, இப்போ 30 ரூபாய்க்கு வரப்போகுது. ஃபின் நிஃப்டி 65 ரூபாய்க்கு இருந்தது, 60 ரூபாய்க்கு வரப்போகுது. நிஃப்டி மிட் செலக்ட் 140 இருந்தது, 120 ரூபாய்க்கு வரப்போகுது. அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் குறைய போகுது. ஸோ 10 பாயிண்ட்ஸ் குறையனால என்ன ஆகும் அப்படின்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு நிஃப்டி டியூஸ்டே எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணாங்க இப்போ. ஸோ அதனால கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது. இப்போ லாட் சைஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிறதுனால நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாம் 35 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு வால்யூம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட். பட் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வால்யூம் எக்ஸஸா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னா, டிசம்பர் 30 வரைக்கும் இப்போ இருக்கிற லாட் சைஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நிஃப்டி 75 இருக்குன்னா அந்த 75 டிசம்பர் 30 வரைக்கும் கண்டினியூ ஆகும். டிசம்பர் 30க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த லாட் சைஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி எப்போ அப்படின்னா 6th January 26. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 6th January 26 இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 65 rupees இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75 தான். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 27th January 26 இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிவைஸ் லாட் சைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பரவாயில்ல. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. 75லேருந்து ஒரு 65, 35லேருந்து 30. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. வீக்லி எக்ஸ்பைரியை தூக்காம ஸோ இது பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஓகே, நாளைக்கு இந்த நிஃப்டி எல்லாம் கண்டினியூ ஆகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஹெவியா பைக் நடந்திருக்கு. நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஹெவி பை, புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நார்மல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்
என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3166 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1359ங்கிறது அட்வான்ஸ், டிக்ளைன் வந்து 1706, அன்சேஞ்சு வந்து 101. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 111 ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. இதில் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் இருக்கு, மிட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கு. 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 66 ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லோவை கம்பேர் பண்ணுறதை விட ஹை வந்து டபுள் மடங்கு வந்து ஆயிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 108ம் லோயர் சர்க்கியூட்டில் 70 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான், எதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ்னு கிடையாது. எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல் இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ், அதுவும் ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் கிடையாது. மெட்டல் வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு 50% டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து கொடுத்துருந்தது மெட்டல் எல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்திருக்கு. ஒரு 105 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டர் நல்ல growth, 741 பாயிண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு 2% வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த கண்டினியூஷன் நாளைக்கு இருந்தது அப்படின்னா அகைன் வந்து பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து எல்லா செக்டார்லையுமே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு growth தாங்க. ஐசிஐசி பேங்க் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 2.40 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ மற்றபடி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு 1%க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீல், ஐடிசி, எஸ்பிஐ லைஃப், அதானி போஸ்ட், ஹெச்ஆர் மோட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னா ரொம்ப அதிகமாக 2%, 3% எல்லாம் போல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1%க்கு கீழே தான் டாப் லூசர் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நிஃப்டி வந்து கண்டினியூ ஆகுமா? ஏன்னா நிஃப்டி வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தது தான். இந்த எண்ட் டு எண்ட் வந்து ஃபில் பண்றதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 25,077 இருக்கு. 25,669 கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னொரு 600 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுதா? இல்லை, 600 பாயிண்ட்ஸ் கூட தேவையில்லை. ஆமாம், 500 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கிணறு தாண்டி ஒரு ஆஃப் டார்கெட் பக்கம் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னும் இந்த இடம் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரைடே தான் நம்ம டிரா பண்ணியிருந்தோம். 25,157 தான் இந்த டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். நமக்கு ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா கண்டிப்பா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபிளாட் மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங்கோ இல்லைன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ நமக்கு வந்து 25,157 வரைக்கும் நம்ம பை சைட் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 25,157 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அகைன் வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் 25,157 வந்து நமக்கு எவ்வளவு தூரம் அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னா 24,400 வரைக்கும் அச்சீவ் ஆயிருக்கு. ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல மட்டும் 200 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி 50 எக்ஸ்பைரி கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் வேலையை காட்டி தான் ஆகும். அதனால 25,157 நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதையும் தாண்டி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 25,157 தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக வந்து 25,600 வந்து ரீச் ஆயிடும். ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடம். இந்த 25,157ங்கிறது மேபி பிரேக் அவுட்டும் ஆகலாம். இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனும் ஆகலாம். பட் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் நடந்தால் கண்டிப்பாக வந்து பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அப் டு இப்போ ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் சப்போஸ் நமக்கு ஒரு 25,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து 25,157 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ சேம் கண்டிஷன் தான் நமக்கு வந்து சென்செக்ஸ்லையும். ஸோ சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடம் தான் 82,256 தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் போகும். நம்ம ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி தாங்க இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா
ஒரு W பிரேக் அவுட் எடுத்துட்டாலும் இதோட எண்டிங் வந்து இங்க முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா கூட ஸோ இதோட எண்டிங் இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிறது மட்டும் எண்டிங் தான். பட் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுனால மேபி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் இப்போதைக்கு வந்து செல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ மற்றபடி கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இதை எடுத்துறேன் 56,164.60. ஸோ இதையும் தாண்டி நமக்கு பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா பை போயிடும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா W பிரேக் அவுட் இந்த இடத்துல W பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 57,275 நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு சப்போஸ் செல்லிங் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனா இந்த இடம் வந்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா கொஞ்சம் வந்து செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. பட் 50-50 சான்சஸ் தான். ஸோ 100% சொல்லிட முடியாது. 50-50 சான்சஸ் தான். மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, ஃபின் நிஃப்டி நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இந்த ஜோன் தான். ஃபின் நிஃப்டியோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 26,725. ஸோ நாளைக்கு இதையும் தாண்டி ஓப்பன் ஆனது அப்படின்னா நல்ல growth வந்து எதிர்பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டி ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 13,220. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 200 to 300 பாயிண்ட்ஸ் இருக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து பைல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட்டாக நடக்குமா ரெசிஸ்டன்ஸாக இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. பட் நிஃப்டி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேபி ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக் ஹீட் மேப்பை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு பெரிய அளவு செல்லிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. டாடா ஸ்டீல் மட்டும்தான். டாடா ஸ்டீல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் கிடையாது. அதானி போர்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ரெண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் வந்து நெகட்டிவ் சைன் வந்து கொடுக்குதே தவிர மற்றபடி ஏறாத ஐடி ஏறி இருக்கு. ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் வந்து பரவாயில்ல. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் கூட எல்லாமே ஓஎன்ஜிசி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். மேபி நிஃப்டி 25,157 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் சொல்லியிருந்தேன். பட் கேப் அப் ஓப்பனிங் வந்து நான் 5,530ல ஓப்பன் ஆகும்னு நினச்சிருந்தேன். பட் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு 5,500ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5,535 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா செல் சைடு ஆக்டிவேஷன். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 5,460 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 50-50 சான்சஸ் தான் பை சைடு. பட் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். செல் சைடு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் 30 plus 60 ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் பக்கமே டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் 310ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதோட டார்கெட் வந்து 302 வரைக்கும் இன்னொரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி நல்ல ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னா 25,600 ஒரு கேப் அப் ஓப்பனிங் 25,157 பிரேக் அவுட் பண்ணா 25,600 தான் நெக்ஸ்ட் டார்கெட். நாளைக்கு கண்டிப்பா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா விளையாட்டு காட்டுவானுங்க. ஏன்னா நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வேற நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நாளைக்கு ஒரு ஒன் சைடு பை எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னா 25,157 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனால் நல்ல சான்ஸ் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் கேதர் பண்றதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.